அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். நேற்றைய பொன்முடி அவர்களுடைய தீர்ப்பானது ஏனைய 3 அமைச்சர்கள் வயிற்றிலும் புலியை கரைத்திருக்கிறது. பொன்முடி அவர்கள் 2006, 2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சியின் போது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு பொதுப்பணித்துறையும் சிறிது காலம் வழங்கப்பட்டது. அப்பொழுது வருமானத்தை விட அதிகமாக 1,75,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2011ஆம் ஆண்டு வழக்கினை பதிவு செய்திருந்தது. இது அப்படியே காலதாமதமாகி 15 ஆண்டுகள் கடந்து அவர் விழுப்புரம் நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்று 30 நாட்கள் தவணை கொடுத்து நேற்று நீதிமன்றம் அந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இது ஊழலை, கையூட்டை, கொள்ளையடித்தலை எதிர்க்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் மகிழ்ச்சியான செய்திதான். இதுபோன்று பெரியசாமி, தங்கம் தென்னரசு, KKSS ராமச்சந்திரன் உள்ளிட்ட பல அமைச்சர்களும் வரிசையாக காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக சிறை செல்ல வேண்டியது அவசியமாகிறது. ஊழலற்ற ஓர் சமுதாயத்தை படைக்க வேண்டியது அவசியம். இது ஒற்றை கட்சி திமுகவோடு நின்று விடாமல் அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளையும் அப்புறப்படுத்துவது, அரசு துறையில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளை அப்புறப்படுத்துவது என்று தொடர வேண்டும். நன்றி, வணக்கம்.